நாமக்கல் பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்தை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கடும் வெயில் ஒருபுறம் இருந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்களை ஆதரித்து தலைவர்கள் இறங்கி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய அந்த நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளரை ஆதரித்து KP ராமலிங்கம் அவரை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ரோட் ஷோ செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய மத்திய அமைச்சர்கள் பாஜகவினுடைய தலைவர்கள் ரோட் ஷோ செல்லக்கூடிய அந்த காட்சி என்பது கடந்த சில நாட்களாக இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது கூட கோவையிலே அவர் ரோட் ஷோ நடத்தினார். நேற்றைய தினம் பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் திருச்சியிலே ரோட் ஷோ நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்தை ஆதரித்து தற்போது மத்திய அமைச்சர் ரோட் ஷோ நடத்தக்கூடிய பாஜக வேட்பாளர் இருக்கின்றார். தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் தொடர்ந்து வாக்கு சேகரித்தவாறு சென்று கொண்டிருக்கிறார்கள். கடை வீதி என்பதனாலே ஏராளமான வணிகர்கள், அதே போல அங்கே பொருட்களை வாங்க வந்தவர்கள், பாஜக தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் முன்புறமும், அதாவது வேட்பாளர் வாகனம் செல்லக்கூடிய அந்த முன்புறமும் அந்த வாகனத்தை தொடர்ந்து பின்புறத்திலும் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட் ஷோவிற்காக முன்னதாகவே அப்ளை செய்யப்பட்டு அதற்கான அந்த அனுமதி என்பது தருவதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ராணுவ மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். அதற்கான அந்த ஒத்திகை நிகழ்ச்சியும் கூட ஏற்கனவே நடைபெற்றிருந்தது. நாமக்கல் பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக அந்த தொகுதியில ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு நிலையம் இருக்கிறது. இந்த நிலையிலே பாஜக வேட்பாளர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். சேலத்திலிருந்து ஹெலிகாப்டரில் வந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் நாமக்கல் பரமத்தி சாலையிலே PGP கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபேடிலே இறங்கி அங்கிருந்து பல்வேறு தலைவர்களையும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் சந்தித்து வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி தொடங்கி பஸ் ஸ்டாண்ட் அருகே முடிகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது MGM தியேட்டரில் இருந்து ரோட் ஷோ தொடங்கி பஸ் ஸ்டாண்ட் வரையிலே செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முழு நீள சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையிலே ராஜ்நாத் சிங் அவர்கள் தற்போது திறந்தவெளி வாகன பிரச்சாரமாக அதை செய்து கொண்டிருக்கின்றார். ஏராளமான பாஜக தொண்டர்கள் திரண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த வாகனம், பிரச்சார வாகனம் செல்லக்கூடிய அந்த சாலையினுடைய இருபுறமும் பாஜகவினுடைய கொடியும் அதே போல கூட்டணி கட்சியினருடைய கொடிகளும் பறக்க விடப்பட்டிருக்கின்றது. அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே பாஜக ஒரு மூன்றாவது அணியாக, அதாவது திமுக அதிமுக இரண்டு முக்கிய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவும் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து 3 போட்டி, அதாவது மும்முனை போட்டி என்ற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் களம் கண்டிருக்கிறது. பாஜகவினுடைய வேட்பாளர்கள் இருக்கிற 24 பேர் தமிழ்நாட்டில் நேரடியாக களமிறக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் போட்டியிடுகின்றார்கள். குறிப்பாக பாமகவிற்கு 10 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமமுகவிற்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. OPS அந்த அணியிலே இருக்கின்றார். அதே போல ACS உள்ளிட்ட மற்ற அணி தலைவர்கள் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார்கள். திரு ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலரும் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார்கள். கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய சொந்த வேட்பாளர்கள் என அனைத்து வேட்பாளர்களையும் ஆதரித்து ஒவ்வொரு தொகுதிக்காக சென்று, அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யார் செல்ல வேண்டும், மத்தியிலிருந்து தேசிய தலைவர்கள் எந்தெந்த தொகுதிக்கு செல்கிறார்கள், மத்திய அமைச்சர்கள் எந்தெந்த தொகுதிக்கு செல்கிறார்கள் என தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு பாஜக தலைமை இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றது. ஸ்மிருதி இரானி அவர்கள் கூட 2 தினங்களுக்கு முன்பு சென்னை வந்திருந்தார். சென்னையில் மத்திய சென்னை, வட சென்னை ஆகிய தொகுதிகளுக்கு சென்று அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள், பாஜகவினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் ஆகியோரையெல்லாம் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். எனவே இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் பாஜக தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. அதிமுக திமுக தங்களுடைய தலைவர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர்கள், தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இறங்கி அந்த 2 கட்சிகளுக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பாஜக தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் தேசிய அளவிலே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும், ஏனென்றால் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்த
நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 7 கட்டங்கள் என தேதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் முதற்கட்ட தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் தான் நடக்கின்றது. வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்கள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பிரச்சாரம் என்பது ஏறக்குறைய ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் மிக தீவிரமாக அந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த தொகுதிக்கு கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தொழிற்சாலைகள், குறிப்பாக நூற்பாலைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கக்கூடிய தொகுதி என்பதனாலே அது சார்ந்த பிரச்சனைகள், அந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் 3 கட்சிகளும் பேசுகிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி பல்வேறு குறைகள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நாங்கள் வந்தால் இந்த தீர்வுகளை கொடுப்போம் என்று தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த தீர்வுகளை குறிப்பிடுகிறார்கள். சில கட்சிகள் தேர்தல் அந்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவாக இருந்தாலும் அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் வாக்குகளை சேகரிக்கிறார்கள். அதே போல பாஜகவை பொறுத்தவரையிலே கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகள், நலத்திட்டங்கள் போன்றவற்றை எல்லாம் சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறார்கள். மீண்டும் பாஜகவே ஏன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அப்படி தேர்வு செய்தால் நாங்கள் இந்த தொகுதிக்கு என்னென்ன நன்மைகளை செய்வோம் என்றெல்லாம் சொல்லி பல வாக்குறுதிகளை கொடுத்து தொடர்ந்து தீவிர பிரச்சாரமானது நாமக்கல் தொகுதியில் நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.